Hi Sunshine Legends, this is Radhika. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா 11th standard maths chapter 10 differential calculus, differentiability and methods of differentiation. இதுல exercise 10.4 ல இருந்து 26th sum பார்க்க போறோம். சரியா? If x which is equal to a into theta plus sin theta and y which is equal to a into 1 minus cos theta, then prove that at theta which is equal to pi by 2 y double dash which is equal to 1 by a. ஓகே, என்ன கொடுத்துருக்காங்க சொல்லுங்கள். எக்ஸ் அண்ட் ஒய் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ஃபங்க்ஷன் கொடுத்துட்டாங்க. சரியா? என்னத்தை ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா ஒய் டபுள் டேஷ் விச் இஸ் ஈக்குவல் டு 1 by a அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. அட் தீட்டா விச் இஸ் ஈக்குவல் டு பை பை 2. தீட்டாவோட வேல்யூ வந்து பை பை 2ஆக இருக்கும் பொழுது ஒய் டபுள் டேஷ் 1 by a அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. சரியா? ஓகே, கிவன் எடுத்து கிளியராக எழுதியாச்சு. எக்ஸ்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, ஒய்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஓகேவா? என்ன ப்ரூவ் பண்ண போகிறோம்? ஒய் டபுள் டேஷ் விச் இஸ் ஈக்குவல் டு 1 by a அட் தீட்டா விச் இஸ் ஈக்குவல் டு பை பை 2. ஓகே, ஒய் டபுள் டேஷ்னா என்னது? ஒய் டேஷ் அப்படின்னா என்னென்னா ஃபஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் dy by dx. அதாவது ஒய் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதில் வேரியபிள் எக்ஸாக இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணுவோம்? ஒய் அப்படின்ற ஃபங்க்ஷனை வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம் இல்லையா? அதுதான் dy by dx. அதை தான் ஒய் டேஷ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஃபங்க்ஷனை மறுபடியும் நம்ம என்ன பண்ணுறோம்? டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். ஸோ அது மாதிரி பண்ணக்குள்ளே கிடைக்கிது இல்லையா செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ், அதை தான் ஒய் டபுள் டேஷ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது டி ஸ்கொயர்டு ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர்டை தான் ஒய் டபுள் டேஷ் அப்படின்னு சொல்லுவோம். கிளியரா இது? ஓகே, இதில் என்னென்ன ஃபார்முலாஸ்லாம் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா டிஃப்ரென்ஷியல் ஃபார்முலாஸும் யூஸ் பண்ண போகிறோம், அட் த சேம் டைம் டிக்னாமெட்ரிக் ஃபார்முலாஸும் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், சைன் எக்ஸை வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா காஸ் எக்ஸு, காஸ் எக்ஸை வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா மைனஸ் சைன் எக்ஸு, அண்ட் டேன் எக்ஸை வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ். ஓகேவா? இதெல்லாம் டிஃப்ரென்ஷியல் ஃபார்முலாஸ். ஓகேவா? அதே மாதிரி ட்ரிக்னாமெட்ரிக் ஃபார்முலாஸ் பாருங்கள். 1 ப்ளஸ் காஸ் தீட்டா அப்படின்னு இருந்துச்சுன்னா 2 cos squared theta by 2 எழுதலாம். சரியா? sin theta which is equal to 2 sin theta by 2 into cos theta by 2 எழுதலாம். சரியா? அதே மாதிரி sin theta by cos theta நம்மளுக்கு tan theta அப்படின்னு தெரியும். ஓகேவா? and secant pi by 4 which is equal to root 2. அதாவது cos pi by 4 நமக்கு வந்து 1 by root 2 அப்படின்னு தெரியும். ஸோ secant pi by 4 என்னது? அதோட ரெசிப்ரோக்கல் root 2. ஓகேவா? இந்த ஃபார்முலாஸ் தான் நம்ம இதில் யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? கிளியரா? ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு எக்ஸ் அப்படின்ற ஃபங்க்ஷன் எடுத்துக்கிறோம். இப்போ இதில் என்ன வேரியபிள் இருக்குது பாருங்கள், தீட்டா அப்படின்ற வேரியபிள் இருக்குது. ஓகேவா? அப்போது எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம் வித் ரெஸ்பெக்ட் டு தீட்டா அப்படின்னு எப்படி எழுதலாம்? dx by டி தீட்டா அப்படின்னு எழுதலாம். கரெக்டா? இப்போ ஏன்றது கான்ஸ்டன்ட்டு மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. ஸோ அப்படியே வச்சுக்கோம். நீங்கள் பாருங்கள், தீட்டாவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம், எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம் இல்லையா? எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ண வரும் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸு 1 வரும். அதே மாதிரி தீட்டாவை வித் ரெஸ்பெக்ட் டு தீட்டா நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்பொழுது 1 வந்துடும். சரியா? ப்ளஸ் சைன் தீட்டாவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம் வித் ரெஸ்பெக்ட் டு தீட்டா. அப்போ என்ன வரும்? காஸ் தீட்டா வந்துடும். எப்படி சைன் எக்ஸை வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்பொழுது காஸ் எக்ஸோ, அதே மாதிரி சைன் தீட்டாவை வித் ரெஸ்பெக்ட் டு தீட்டா நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்பொழுது காஸ் தீட்டா. ஓகேவா? இதை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கலாம். சரியா? அண்ட் தென் அதே மாதிரி ஒய் என்ன கொடுத்துருக்காங்க? a into 1 minus cos theta. ஓகேவா? இதுலேயும் அதே மாதிரி தான் பண்ண போகிறோம். ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம் வித் ரெஸ்பெக்ட் டு தீட்டா. ஏன்னா தீட்டா தான் இங்கே வேரியபிள். ஓகேவா? அப்போ dy by d தீட்டா அப்படின்னு கிடச்சிருமா? இங்கே ஏங்கிறது கான்ஸ்டன்ட்டு மல்டிப்ளிகேஷனில் இருக்கான்னு அப்படியே வச்சுக்கிறோம். அண்ட் 1 டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். 1ன்றது கான்ஸ்டன்ட் தானே, அப்போ என்ன ஆகிடும்? 0 ஆகிடும். ஓகேவா? அண்ட் மைனஸ் அப்படியே போட்டுக்கோம். காஸ் தீட்டாவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம் வித் ரெஸ்பெக்ட் டு தீட்டா. காஸ் எக்ஸை வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணோன்னா என்ன வரும்? மைனஸ் சைன் எக்ஸ்னு வரும் இல்லையா? அப்போ இங்கே தீட்டா இருக்கிறதுனால நமக்கு சைன் தீட்டான்னு வந்துடும். சரியா? மைனஸ் சைன் தீட்டா. ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்குது, இப்போ ஒரு மைனஸ் சைன் தீட்டா, ரெண்டும் சேர்ந்து ப்ளஸ் ஆகிடுது. ஓகேவா? இதுவரை கிளியராக புரியுதா? இப்போ விச் இஸ் ஈக்குவல் டு ஏ சைன் தீட்டா, அதாவது ஏ இன்டூ சைன் தீட்டா அப்படின்னு ஆகிடும். இது செகண்ட் ஈக்குவேஷன். ஓகேவா? ஓகே, இப்போ நமக்கு என்ன வேணும்? dy by dx வேணும். அதுதான் என்னது? ஃபர்ஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் ஒய் டேஷ். அப்போ அது எப்படி கண்டுபிடிக்கலாம்?
இது dy by d theta, இது dx by d theta. அப்போ செகண்டை ஃபஸ்ட்டால் நம்ம என்ன பண்ணணும், டிவைட் பண்ணணும். ஓகேவா? இப்போ என்னாகும், dy by d theta by dx by d theta அப்படின்னு வரும் இல்லையா? இப்போ இதில் பாருங்கள், d thetaவையும் d thetaவையும் நம்ம கேன்சல் பண்ணிடலாம். அப்போ நமக்கு என்ன வந்துடும், dy by dx கிடச்சிரும். ஓகேவா? இப்போ எழுதுங்க, dy by d theta என்னது, a sin theta. ஓகேவா? dx by d theta a into 1 plus cos theta அப்படின்னு கிடச்சிருக்கு. ஓகேவா? இது dy by d theta, இது dx by d theta. அதை தான் எடுத்து நம்ம கிளியராக எழுதியிருக்கோம். ஓகேவா? ஓகே, இப்போ நமக்கு dy by dx கிடச்சிரும், which is equal to, இங்கே பாருங்கள் அதே மாதிரி ஏவையும் கட் பண்ணிடலாம். சரியா? இப்போது sin thetaக்கு பதிலாக நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணலாம், 2 sin theta by 2 into cos theta by 2 அப்படின்னு எழுதலாம் இல்லையா? அதே மாதிரி 1 plus cos thetaக்கு பதிலாக 2 cos squared theta by 2 அப்படின்னு எழுதலாம். ஓகேவா? ஓகே, இப்போது 2வையும் நம்ம கேன்சல் பண்ணிடலாம். சரியா? அதே மாதிரி இங்கே பாருங்கள், இங்கே ஒரு cos theta by 2 இருக்குது, இங்கே cos squared theta by 2 இருக்குது. ஸோ இதுலேருந்து ஒரு cos theta by 2 நம்ம கேன்சல் பண்ணிடலாம். ரிமைனிங் என்ன இருக்குது, sin theta by 2 by cos theta by 2 இருக்குது. ஸோ sin theta by cos theta நமக்கு என்னது, tan theta. அப்போது tan theta by 2 அப்படின்னு கிடச்சிரும். ஏன்னா இங்கே எக்ஸுக்கு பதிலாக என்ன இருக்குது, அதாவது தீட்டாக்கு பதிலாக theta by 2 இருக்குது. ஓகேவா? இதுதான் நமக்கு என்னது, dy by dx. dy by dxனா y dash. ஓகேவா? பட் நமக்கு கேட்டிருக்கிறது என்னது, y double dash. இப்போ என்ன பண்ணணும், மறுபடியும் இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். சரியா? இப்போது செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்க போகிறோம். செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ்னா என்னது, y double dash. ஓகேவா? இப்போ டேரெக்டாக y double dash இஸ் ஈக்குவல் டு, நீங்கள் வந்து இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி எழுதாதீங்க. எதனால் அப்படின்னா சில கன்ஃபியூஷன்ஸ் வரும், அதனால். சரியா? உங்களுக்கு சம் போடும் போது புரியும். y double dash which is equal to, இங்கே பாருங்கள், இது என்னது, d squared y by dx squared. எதுக்காக இதை எழுதுறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரியும் இப்போ போடும் போது. பாருங்கள், இப்போது இதை நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும் வித் ரெஸ்பெக்ட் டு என்னது, எக்ஸு. சரியா? பட் இதில் வேரியபிள் என்னது, தீட்டா. ஸோ நான் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸு தான் என்ன பண்ணிகிட்ருக்கேன், டிஃப்ரென்ஷியேட் பண்ணிகிட்ருக்கேன். அப்போது tan theta by 2 இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ண என்ன வரும், tan theta, அதாவது tan xை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா secant squared x இல்லையா? அப்போது tan theta by 2 டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு secant squared theta by 2 அப்படின்னு வரும் இல்லையா? இப்போது நம்ம என்ன பண்ணணும், மறுபடி இந்த theta by 2வை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஸோ பண்ணும்பொழுது தீட்டாக்கு முன்னாடி என்ன இருக்குது, 1/2 அப்படின்றத என்னது, கோஎஃபிஷியன்ட், அது மல்டிப்ளிகேஷனில் வந்துடும். சரியா? அண்ட் அகைன் நீங்கள் தீட்டாவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். சரியா? தீட்டாவை வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸு டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். இங்கே நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ண என்ன வரும், டி தீட்டா பை டிஎக்ஸ்னு வரும். நீங்கள் சப்போஸ் இது எழுத மறந்துட்டீங்க அப்படின்னா இங்கே வந்து கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதாவது இந்த டி தீட்டா பை டிஎக்ஸை நீங்கள் வந்து மிஸ் பண்ண சான்ஸ் இருக்குது. அதுக்காக தான் நான் இதை எழுதியிருக்கேன். சரியா? இப்போ புரியுதா? இப்போ என்ன பண்ணலாம், இதில் சீக்கன்ஸ், அதாவது 1/2 முன்னாடி கொண்டு வந்துடலாம். சீக்கன்ஸ் ஸ்கொயர்டு தீட்டா பை 2 இன்டூ டி தீட்டா பை டிஎக்ஸ். நம்ம ஆல்ரெடி டிஎக்ஸ் பை டி தீட்டா கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா, அதோட ரெசிப்ரோக்கல் தானே இது. ஓகேவா? dx by d theta which is equal to a into 1 plus cos theta. இது அப்படியே ரெசிப்ரோக்கலாக நம்ம அங்கே எழுதிக்க போகிறோம். சரியா? இப்போது 1 by a into 1 plus cos theta அப்படின்னு கிடச்சிரும். ஓகேவா? இது வரைக்கும் கிளியராக புரியுதா? இப்போது இந்த 1/2 secant squared theta by 2 அப்படியே வச்சுக்கிறோம். இங்கே என்ன பண்ணுறோன்னா, இங்கே பாருங்கள் 1/a இருக்கு இல்லையா, ஏன்றது என்னது கான்ஸ்டன்ட் தான். ஸோ அதை இங்கே முன்னாடி அனுப்பிடலாம். சரியா? தென் 1/1 ப்ளஸ் காஸ் தீட்டாவை நம்ம எப்படி எழுதலாம், 2 cos squared theta by 2 அப்படின்னு எழுதலாம். ஓகேவா?
இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இந்த 1/2a இந்த 1/2 மல்டிப்ளை ஆச்சுன்னா என்ன ஆகும் 1/4a அப்படின்னு ஆகிடுமா. நெக்ஸ்ட்டு secant squared theta by 2 இன்ட்டு இங்கே வந்து பாருங்கள், சாரி இந்த 2 வந்து இங்கே வந்துடுச்சு, இந்த 2 இங்கே வந்துடுச்சு. இந்த 1/cos squared theta by 2 இதுக்கு பதிலாக நம்ம என்ன எழுதலாம், secant squared theta by 2ன்னு எழுதலாம். இல்லைனா இதை கூட நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த secant squared theta by 2 என்னென்னு பண்ணலாம், 1/cos squared theta by 2ன்னு எழுதிக்கலாம். சரியா, எப்படி பண்ணாலும் ஓகே தான். இன் டேர்ம்ஸ் ஆஃப் காஸ்லேயும் வச்சுக்கோங்க, இல்லை இன் டேர்ம்ஸ் ஆஃப் சீக்கண்ட்லேயும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகேவா. இப்போ இது எப்படி எழுதலாம், விச் இஸ் ஈக்குவல் டு 1/4a. இது secant squared theta by 2, இதுவும் secant squared theta by 2. அப்போ என்னது secant பவர் 4 theta by 2 அப்படின்னு கிடச்சிரும். ஓகேவா, இது வரையும் கிளியராக புரியுதா. இது எப்படி எழுதலாம், 1/4a secant theta by 2 whole power 4 இப்படியும் எழுதலாம். ஓகேவா. இப்போ இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, கொஷினில் சொல்லியிருக்காங்க இல்லையா, தீட்டாக்கு என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க, π/2 போட சொல்லியிருக்காங்க. சரியா, π/2 போட்டால் இந்த y" என்ன கிடைக்குது, என்ன கிடைக்கணும், 1/2 கிடைக்கணும், சாரி 1/a கிடைக்கணும். அதான் நம்ம ப்ரூவ் பண்ணணும். y" which is equal to 1/a அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும். சரியா, தீட்டாக்கு என்ன வேல்யூ போடணும், π/2 போடணும். சரியா, இதெல்லாம் கிளியராக புரியுதா. at theta which is equal to π/2 இப்போ என்ன ஆகும், y" which is equal to 1/4a into secant இந்த தீட்டாக்கு பதிலாக π/2 போகிறோம். அப்போ π என்ன ஆகிடும், இந்த 2 மல்டிப்ளை ஆகி 4 ஆகிடும். கரெக்டாக, பவர் 4. சரியா, இப்போ secant π/4 வேல்யூ என்ன எழுதியிருக்கோம், √2. ஓகேவா, அப்போது 1/4a into √2 whole power 4. இது எப்படி எழுதலாம், 1/4a into √2 into √2 தானே அதோட மீனிங். சரியா, இது எப்படி வந்துடும், 1/4a பாருங்க, இவங்க 2 பேரும் 2 வெளில வந்துடுவாங்க, இவங்க 2 பேரும் ஒரு 2 வெளில வந்துடுவாங்க. சரியா, இப்போது into 2 into 2 கிளியரா. ஓகே, இப்போ இதையும் நம்ம கேன்சல் பண்ணலாம். 2 டேபிளில் 2 1 டைம்ஸு, 4 2 டைம்ஸு. கரெக்டா, அதே மாதிரி இந்த 2ஆல் அடித்தோன்னா இந்த 2 1 டைம், இந்த 2 1 டைம். சரியா, இப்போ ரிமைனிங் நமக்கு என்ன இருக்குது, 1/a இருக்கா. இப்போ y" which is equal to 1/a ப்ரூவ் பண்ணிட்டோமா. hence true. இந்த சம் வந்து உங்களுக்கு கிளியராக புரியுதா. இந்த சம் கிளியராக புரிஞ்சுது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டவுட்ஸ் எது இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரியா.